ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியில் 1-2 உங்களுக்கு தவறி போனாலும் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி என்ன பண்ணணும்னா மறுபடி ட்ரை பண்ணணும். இதுதான். இதை பண்ணிட்டிங்கனாலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மந்த்தை கொண்டு போயிடலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் தொழில் என்னென்னா உங்களுடைய கடுமையான உழைப்பு தேவை. வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப சின்சியராக, அதாவது வேலையில் எந்தவித அலட்சியமும் காட்டாமல் ரொம்ப சின்சியராக இருக்கணும் இந்த மாதம். இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு, தொழில் பார்க்குறவங்கள காட்டிலும் வேலையில் ஏதாவது ஜாப்பில், கவர்மெண்ட் ஜாப்பு ஆர் ப்ரைவேட் ஜாப், எனி ஜாப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பரான மாதம். உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் எவ்வளோ நாளாக எதுக்காக பாடுபட்டீங்களோ அது எல்லாமே இந்த மாதத்தில் அதுக்கு உண்டான ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியாக வாங்கின கடன்கள் நெருக்குதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனை இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஏன்னா குருவோடைய அமைப்பு உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறனால கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுலேருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும். அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அடுத்தடுத்து உங்களோட தொழிலில் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. புதுசாக ஏதாவது படித்து முடிச்சுட்டு வேலைக்காக யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் போய் லெட்டர் போட்டு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் மூலிமா நீங்கள் நல்ல பிளேஸ்மெண்ட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புணர்ப்பு, இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பத்திலேயே புணர்ப்பு, அதாவது 4ஆம் அதிபதி சனியோடு சேர்றாரு. அப்படின்னா என்னென்னா புணர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம் என்னென்னா லைட்டாக சோம்பேறித்தனம் வரும். படித்ததெல்லாம் மறந்து போகும். எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் படித்த கொஸ்டின் வராது. ஸோ எல்லாமே ஓவராலாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு படிக்கிறத தவிர்த்துட்டு எல்லாத்தையுமே படிச்சுட்டு புரிஞ்சு படிச்சுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். இது நீங்கள் முயற்சி நிறைய போட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்க முடியும். நினச்ச விஷயத்தை ரீச் பண்ண முடியும். இந்த புணர்ப்பு தோஷம் என்னென்னா புக்கை திறந்தாலே தூக்கம் வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்னென்னா தூக்கம் வருது, அதுக்கு என்ன பரிகாரம்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு படிக்கிறதா பரிகாரம், வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதம் எல்லா விஷயமுமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்டில் ஏதாவது 1-2 ஃபெயில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக கேர்ஃபுல்லாக படிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பர். பெண்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஆடை ஆபரண சேர்க்கையில் இருக்குது. புதுசாக சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம், பொற்காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது இந்த 30 நாள் உங்களுக்கு இருக்குது. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சகோதர வழி ஆதரவு உண்டு. சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் நிறையாக இருக்குது. சொத்து பிரச்சனைகளில் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கும். தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. அது ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த மந்த் தாயாருடைய மருத்துவ செலவு இருக்குது. அதனால் அது தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களோட உடல்நிலையிலும் கவனமாக இருங்க. அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய கேஸ் இந்த மாதிரி இருக்கிறது அவங்களே பஞ்சாயத்து பேச வந்தாங்கன்னா அதுதான் உங்களுக்கு லாபம். நீங்கள் உடனே சுமூகமாக போயிட்டு உங்களுக்கு உண்டான பங்கை பிரித்து எடுத்துகிட்டு வரதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். அது ரொம்ப சக்ஸஸை கொடுத்துரும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. 5 கூடையவரும் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு 20ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் அதாவது இந்த இதில் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். அதனால் இந்த கேஷ் ஃப்ளோ, அதாவது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, கேஷ் ஃப்ளோ அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு 20-21 தேதிக்கு மேலே சுக்கிரன் ஆட்சி பெறுறாரு. இதில் துளாராசிக்கு வந்துடுறாரு. அப்போ என்ன பணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தடைப்பட்டுட்டு இருந்தது எல்லாமே நிவர்த்தியாகி அந்த தடைகள்லாம் மீறி உங்களுக்கு பண
பணம் நல்ல ரொட்டேஷன் ஆகுங்க. அதாவது வந்து இவ்வளோ நாளாக வந்து எதாவது கைமாத்து வாங்கினா அதை கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு நல்ல டைமாக இருக்குது. கேஷ் ஃப்ளோலாம் நல்லா வரும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அமௌண்ட்டு கை மேலே வந்து பலன் கொடுக்குங்க. அதே மாதிரி புதன் வந்து 6ஆம் இடத்துக்கு வராரு உங்களுக்கு 26ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு மேலே. அந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி. ஏன்னா 6ஆம் அதிபதி என்னென்ன கொடுப்பாருன்னா நோய், வழக்கு, கடன் இது எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால கவனமாக இருங்க. இந்த ஒரு மாதத்தை பொறுமையாக கடந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்து அதை வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, சொன்ன டைமுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா தேவையில்லாத சங்கடங்களுக்கு உங்களை வந்து ஆளாக்கக்கூடும் இந்த மாதம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு விஷயம் அப்படின்னா பல விஷயங்களை நம்ம கடந்து தான் வந்தாகணும். ஸோ தொழில் ரீதியாக இதெல்லாம் நடக்கிறது சகஜம் அப்படின்னு உங்கள் மனசை தேத்திக்குங்க. ஆனால் இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தாங்க. அதாவது சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கவனமாக இருங்க. மற்றவங்களோட விஷயத்தில் வந்து இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. அரசாங்க அதிகாரிகள் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பாராட்டு, அங்கீகாரம் உறுதியாக இருக்கும். சில பேருக்கு வந்து அவார்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து திடீர்னு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இவ்வளோ நாளாக ஏதாவது ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு லக்கி டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து 19ஆம் தேதி, 18ஆம் தேதி, செப்டம்பர் 18, 19, அதே மாதிரி 29, அப்புறம் அக்டோபர் 9ஆம் தேதி. இது எல்லாமே உங்களுக்கு லக்கி டேட்ஸ். லக்கி கலர் என்ன அப்படின்னா ஆலிவ் க்ரீன் அப்படின்னு சொல்கிறது, மின்ட் க்ரீனு, இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது உங்களுக்கு லக்கி. இதுக்கு அடுத்தது எல்லோ கலர். இந்த க்ரீன் வித் எல்லோ கலரில் இருக்கிறது முக்கியமான நாட்களில் வந்து, அதாவது முக்கியமான ஒருத்தங்களை சந்திக்க போகிறீங்க, முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இந்த கலரை யூஸ் பண்ணுங்கள். அல்லது இந்த கலரில் கர்ச்சீஃபையாவது நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் வந்து புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் வந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ராசி பலன்கள்ங்க. பொதுவாக இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு எப்போவுமே அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்க போதுங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி, அதாவது வாக்கு, தனம், பணம் அப்படின்னு குறிக்கக்கூடிய புதன் வந்து 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இந்த இது வந்து 5ஆம் இடம்ங்கிறது 2 கூடையவர் 5ல் வராரு. அப்போ குடும்பம் மூலிமா நல்ல ஆதாயம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஒருத்தர்கிட்டேருந்து பணம் திடீர்னு வரும், லாட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள். ஏன் லாட்ரி அப்படின்னு சொல்லணும்னா உழைக்காத வருமானம். உங்களுக்கு வந்து குருலேருந்து உங்களுடைய ராசியில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 8 கூடையவர், 8 + 5 பார்க்குறாரு. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா உழைக்காத வருமானம், திடீர்னு எந்த எஃபர்ட்டுமே போடாமல் சில பேருக்கு வந்து பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க. அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறப்பெறார். இது வந்து என்னென்னா புதன் வந்து எப்போ கன்னி ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகுதோ அந்த டைம் தான் உங்களுக்கு இந்த மாதம், அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி, அதே மாதிரி 15ஆம் தேதி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸு. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, முக்கியமாக ஒரு விஷயத்தை முக்கியமாக ஏதாவது ஒருத்தரை மீட் பண்ண போகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மீட்டிங், இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் இந்த டேட்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னா பேஸ்டல் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, லைட் க்ரீனு, இந்த மாதிரி க்ரீன் கலரை அதிகமாக இந்த மாதம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி லைட் கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டார்க் கலர்ஸ் இந்த மாதம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போகிறீங்க, ஒருத்தரை வந்து மீட் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா
லைட் கலர்ஸ் ப்ளஸ் லைட் க்ரீன்ஸு, பேஸ்டல் க்ரீன்ஸு இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அல்லது அது ஒரு கர்ச்சீஃபாக இது மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட எஃபர்ட், நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு இதுவும் வந்து சிறப்பான பலன்கள், கூடுதலாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப லக்கி, ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா உங்களுக்கு குரு வேறு ராசியிலே இருக்கிறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு 4 கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல, உங்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், கேது இத்தனை கிரகம் இருக்குது. 5ல் வந்து நிறைய கிரகம் இருக்கனால நிறைய அதிர்ஷ்டகரமான மாதம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேருக்கெல்லாம் நீங்கள் கண் மூடி கண் துடைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் இந்த மாதம் நடக்க போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பர். தொழில் ரீதியாக நிறைய வெளியூர், அந்த மாதிரி வெளி மாநிலம், இந்த மாதிரி பிரயாணங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாமே வந்து சளைக்காமல் நீங்கள் என்ன செய்யணும், ஆனால் அடுத்தடுத்து உங்களுடைய இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அடுத்தடுத்து பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதம் பிறக்கும்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் சேருது. இந்த சனி சந்திரன் சேரும்போது என்னென்னா, தொழிலில் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் அல்லது 3ஆவது டைமு 4ஆவது டைமாவது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமே ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி சம்டைம் வந்து இழுபறிகளும் இருக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், கிடைக்கக்கூடிய லாபம் இது எல்லாமே உறுதியாக கிடைக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு, அதாவது பணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நினைப்பீங்க. அது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்தே தீரும். தொழில் ரீதியாக இருக்கிறதுல நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் இருக்குது. அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரானது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நற்பலனுமே உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான பலன்கள் உங்களுக்கு இருக்குங்க. அதான் நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். திடீர்னு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்கு பாராட்டி ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறது, உங்களுடைய பேர் வந்து பிரபலம் ஆகிறது, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு பெரிய லெவலில் போகணும்னு நினச்சிருக்கீங்க, அது எல்லாமே இந்த டைமில் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகணும், இல்லை ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொடர்ந்து நல்லபடியாக படிங்க, நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். அது இல்லாமல் உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. நல்லபடியாக படித்து முடித்தா உங்களுக்கு நல்ல வேலை காத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் ரீதியானது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். காதலில் இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும். நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு போனால் கூட சில பேருக்கு வந்து அவங்க வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, திடீர்னு அவங்களா வந்து ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வரும். அதை நீங்கள் பிடிச்சிட்டு உங்களுடைய பிரேக்கப் ஆனதை நீங்கள் ஒட்ட வச்சுட்டு போகலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சி பெறுறாரு. அதுக்காக தான் சொல்கிறது. லவ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அதை போய் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதம் புரட்டாசி மாதம் 5ஆம் அதிபதி, அதாவது காதலுக்குரியக்கூடிய கிரகமே உங்களுக்கு புதன், உங்களுடைய ஸ்தான அதிபதியும் புதனாக வரனால இது வந்து டபுள் மடங்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கும் போது, மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது பேரண்ட்ஸ் கிட்ட போய் நீங்கள் சொல்லணும். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அவங்க ஒத்துக்குவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது. அது ஒரு நல்ல யோகம்ங்க. பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து கைகூடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி தந்தையுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தையாருடைய உடல்நிலை, அதாவது மருத்துவ செலவு உண்டு. தந்தைக்கு வந்து மருத்துவ செலவு உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிட்டு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும், திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள், விரயங்கள் உண்டு. ஆஃப்டர் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேலே வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வரனால உங்களுக்கும் அடிக்கடி வந்து தலைவலி, வாமிட்டிங், இந்த மாதிரி சளி, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பார்த்து இருந்துக்கணும். நீங்கள் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் நினச்ச விஷயத்தை விட பல மடங்கு உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய இது வந்து ஒரே நைட்டில் நீங்கள் யார் அப்படின்னு உலக புகழ் பெற அளவுக்குலாம் இந்த மாதம் வந்து இருக்குது. ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணணும், அது கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதுக்குண்டான பணமும் சன்மானமும் உறுதியாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான மாதம்ங்க. அதே மாதிரி அரசாங்க துறையில்
இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க. அதாவது இந்த யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சின்சியராக படித்து எழுதுனீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டே வரும் உங்களுக்கு. இன்னும் ஒரு 4-5 மாதம் கழிச்சு இந்த மாதத்தில் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க இல்லையா, இப்போ போய் யாராவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸில் தான் முடியும். கவலையே வேண்டாம். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரானது. நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு வரது 2 விஷயமா வரும். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசாக ஒரு விஷயங்கள் தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த ஒற்றுமையெல்லாம் வந்து, அதாவது ஒற்றுமையாக இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி ஒற்றுமை ஏற்படுங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. சிறப்பான பலன்கள் தான். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த ராசி பிறக்குதுங்க. சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால சதய நட்சத்திரத்தோடைய அணுஜென்ம நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். ஸோ அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். ஒரு கோவிலுக்கு போய் அதாவது சாமி கும்பிட்டுட்டு, இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்று வந்து சாமி கும்பிட்டுட்டு சித்தர்களுக்கு, அதாவது அங்கே சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்கணும். அதே மாதிரி ஏழைகளுக்கு ஒருத்தருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா புரட்டாசி மாதம் முதல் நாள், அந்த மாதம் பிறக்குது இல்லையா, அதில் வந்து 12 மணிக்குள்ளே இதை பண்ணுங்கள். அதுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த மாதம் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்களும் பரிகாரம் பண்ணிக்கணுங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதாவது நிறைய நன்மைகள் தான் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் வந்து தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உண்டுங்க. தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருந்த முடங்கி போனால் அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். முக்கியமாக வந்து தந்தையோடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு மைனஸ் அப்படின்னா தந்தையோடைய தேக ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். மற்றபடி தொழில் ரீதியாகவும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழிலில் வந்து நிறைய மாற்றம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அந்த அலைச்சல்லாம் சங்கடப்படாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தடுத்து பண்ணணும். பொதுவாக மிதுன ராசிக்கு எதை தொட்டாலும் அவங்க கடைசியில் வந்து அது சக்ஸஸாக தான் முடிப்பீங்க. நீங்கள் என்ன அப்படின்னா சம்டைம் வந்து அலட்சியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிதுன ராசிக்கு அதிகமாக இருக்குது. அதாவது அலட்சியம்னா ஒரு சிலருக்கு, அதாவது வந்து இந்த மிருகசீஷம் திருவாதிரைக்கு வந்து கொஞ்சம் அலட்சியங்கள், அதாவது அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைப்பீங்க. ஆனால் அதை அந்த ஒதுக்கி வைக்காமல் அப்பயே முடிச்சிங்கன்னா அது சக்ஸஸாக முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஓவராக இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக அல்லது இது முடிக்கணுங்கிறதுலையே அந்த ஓவரான அந்த பரபரப்புலேயே சில விஷயங்களை கோட்டை விட்டுருவீங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து ரிலாக்ஸாக ஆனால் பொறுமையாக கரெக்டாக பண்ணிங்கனாலே 100க்கு 200% சக்ஸஸ் ஆயிரும். பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து டைவர்ட் ஆகாமல் பண்ணிங்கனாலே எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். இது படிப்புக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோக ரீதியாக வந்து உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்களா, இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய பார்ட்னர்ஸ் அந்த அமைப்புகள்லாம் இருக்குது. பார்ட்னர் வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கடன் வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும், இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு புதுசாக இது பண்ணுறதுக்கெலாம் வந்து உங்களுக்கு அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் அந்த வீடு கட்டிட்டு பாதியிலே நின்றுக்கும், இல்லைன்னா வீடு கட்டுறதுக்காக வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதாவது 4 கிரகம் இருக்குது. சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். புரட்டாசி மாதம் வந்து 20-21ஆம் தேதியில் புதன் வந்துடுறாரு. உங்களுடைய ராசி அதிபதியே 4ஆம் அதிபதி 4ல் ஆட்சி, கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கார். அது வந்து ஒரு நல்ல பலன்கள் தான். சுக்கிரன் இருக்கார், கேது இருக்கார். கேது இவ்வளோ நாள் தடை கொடுத்துட்டு இருந்தால் கூட இப்போ சுக்கிரன் அங்கே வந்துட்டார். அது நல்ல சுபயோகமாக இருக்குது.
வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் டக்குன்னு ஒரு வீடு வாங்குங்க. இடம் வாங்கி போடுறதுக்குண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலருக்குலாம் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து 4ஆம் அதிபதி ஏதாவது தசாபுத்திகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. வாகனத்துக்கு உண்டான செலவுகள் உங்களுடைய அமைப்பில் இந்த மாதம் இருக்குங்க. அதனால் கரெக்டாக பார்த்துக்கங்க. ஏன்னா 4ஆம் அதிபதியும் கேதுவும் சேரும்போது ஆல்ரெடி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது வந்து சர்வீஸ் பண்ணுறது, ஒரு சர்வீஸையாவது பண்ணிடுங்க. வேறு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டியை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குதுன்னு சொன்னேன்னா அதே மாதிரியே உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனு, உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்ன விஷயமே தெரியாது, நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் வீண் தலைவலி வரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கத்துறதுனால எந்த யூஸும் இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்குது. அப்போது உங்கள் சந்திரன் செவ்வாய் சேரும்போது என்னென்னா பதட்டத்தை கொடுக்கும். அது தேவையில்லாது. ரிலாக்ஸாக இருங்க. பொதுவாக மிதுன ராசியை வந்து மேக்ஸிமம் ரிலாக்ஸாக தான் இருப்பீங்க. இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. 9ல் இருக்கக்கூடிய சனி வந்து தந்தையாருடைய வந்து உடல்நிலையில் வந்து சிறு சிறு பாதிப்புகள், மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் அதை பார்த்துக்கணும். ஒரு சுப விரயம் உண்டு. ஸோ அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து படிப்பில் வந்து நல்ல மாற்றங்கள், அதாவது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவங்க படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம் அதிகமாக இருக்கும். முன்பை விட வந்து சின்சியராக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க வந்து முன்பை விட ஐயோ நமக்கு படித்தா தான் லைஃப் அப்படிங்கிறத ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். நீங்கள் கரெக்டாக ரூட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே கொண்டு போயிடலாம். உங்கள் படிப்பும் நல்லபடியாக முடியும். உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நல்ல ரேங்க் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படித்து முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு. 4ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. புதனும் வந்து உங்களுடைய ராசிதிபதியும் ஆட்சி பெறுறாரு, ஆட்சி உச்சம் பெறுறாரு. அதனால் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் கரெக்டாக பிளான் போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே சக்ஸஸ். உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அத்தனையுமே கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இது ஜோசியர் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கணவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்களாகவே உங்களுக்காகவே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. 12ல் குரு இருக்கனால நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் தேவையில்லாத விரயங்கள் பண்ணாதீங்க. அந்த விரயம் நீங்கள் ஒரு விஷயம் செலவு பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் மாற்றிக்கணும். விரயம்ங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு வந்து வெளியில் போகிறது. அதை புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு இன்னும் பணத்தை சம்பாரித்து கொடுக்கும். பெண்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் தொழிலதிபர் ஆகிறதுக்குலாம் இந்த மாதம் ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய அமைப்புன்னு நல்ல ஞாபகம் வச்சுட்டு செயல்பட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. பொற்காலமான மாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து புரட்டாசி மாதம் தான். மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ நாளாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல பதவிகள், நல்ல உயர் பதவிகள்லாம் கிடைக்கும். திடீர்னு வந்து தலைமையிடத்துலேருந்து உங்களை கூப்பிட்டு அதாவது திடீர்னு ஒரு நல்ல பதவியை கொடுப்பாங்க. நீங்களே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. மக்களுடைய தொடர்பு வந்து அதிகமாக மக்கள்கிட்ட நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்ல அமைப்புகள் உங்களுக்கு, அதாவது ஆதரவுகள் அதிகமாக பெருகும்னு வச்சுக்கோங்களேன். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பர். அரசாங்க அதிகாரிகளுக்கும் இது வந்து நல்ல சூப்பரான மாதமாக இருக்குது. மெயினாக நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனடியாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே இது பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, அதாவது சாப்பிட்றது, இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை, புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு மட்டும் நினச்சிட்டு இந்த மாதம் அதை ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத உணவுகளை இந்த மாதம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லை அப்படின்னா ஃபுட்
பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போதும் சந்திராஷ்டம காலங்கள்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்கி கலர் என்ன அப்படின்னா எல்லோ கலர், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், இது மூணுமே வந்து உங்களுக்கு லக்கி கலர் தான். அதே மாதிரி லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து 23 செப்டம்பர் 23, அக்டோபர் 5, அதே மாதிரி அக்டோபர் 14ஆம் தேதி, இதெல்லாமே வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸு. இந்த நாட்களில் வந்து ஒரு சிறப்பான முடிவு எடுக்கிறது, ஒரு நல்ல காரியங்களை தொடங்குறது, ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த புரட்டாசி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து புரட்டாசி மாதம் பிறக்குது. செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்குங்க. இந்த கடக ராசிக்கு புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் அதாவது உங்களுடைய மாதம் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கே வருது. பட் ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த மாதம் எப்படி இருக்குமே, நம்ம பிறக்கும் போதே சந்திராஷ்டமமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய நன்மைகள்லாம் இந்த மாதம் உண்டு. ஏன்னா இப்போ குரு வந்து வக்ரமாகிறாரு, சனியும் வக்ரமாயாச்சு. இந்த சனி வக்ர காலங்களில் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது தான் செய்வார். அஷ்டமத்து சனியுடைய பாதிப்புலேருந்து உங்களுக்கு கம்மியாக தான் பாதிப்புகள் இருக்கும். அது இல்லாமல் சனி வந்து முடிய போகக்கூடிய காலகட்டம், அதனால் வந்து நிறைய உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக இருக்குங்க. புதுசாக தொழில் தொடங்குறவங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து தொடங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி ப்ளஸ் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்குங்க. தொழிலில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ பார்ட்னர்ஷிப் மூலிமா போயிட்டு இருந்துச்சுன்னா கூட பார்ட்னர்ஷிப் வந்து விலகிட்டு தொழிலை நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். தொழில் ரீதியாக கடன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த கடனை நீங்கள் அடைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான கடன் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் கிட்ட, அதாவது உங்ககிட்ட வந்து வேறு எந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா 7 கூடியவர் 8ல் வந்து வக்ரமாக இருக்கனால ஆல்ரெடி உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி நான் வெளில போகிறேன் தொழிலை விட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வேறு பிஸ்னஸில் இல்லை வேறு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து கவனிங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிலேருந்து சில ஏமாற்றங்கள் வரும். தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் அதிகமாகவும் முழு கவனமும் அதில் செலுத்தணும். தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். சில பேர் வந்து சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, சிறு தூர பிரயாணம் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ அலைச்சல் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த அலைச்சலுக்கு உண்டான பெனிஃபிட்டும் உறுதியாக கிடைக்குங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 3 குடையவர் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாருங்க. புதன் வந்து உங்களுக்கு 12 குடையவரும் 3 குடையவரும் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாரு. அதனால் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கு உண்டான பெனிஃபிட்டு உறுதியாக இருக்குது. ஏன்னா குரு பார்க்குறாரு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து 18ஆம் தேதி செப்டம்பர் 18 வந்து என்னென்னா ஆட்சி பெறுறாரு, துலா ராசியில் ஆட்சி பெறாரு. உங்களுக்கு அவர் 4 குடையவர். அப்போ வந்து அது ஒரு நல்ல அமைப்பு. 11 4 குடையவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருவார். அதே நேரத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சில பேர் வந்து திடீர்னு ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள், ஒரு பெரிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, தொழிலுக்காக ஒரு பெரிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்குறதுக்கு உண்டானது. சில பேருக்கு தொழில் வந்து வேறு பக்கம் வந்து ஷிஃப்ட் ஆகிறது
ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 4ஆம் அதிபதி ஆட்சி பெறுறாரு. அது இல்லாமல் குருபலமும் இருக்குது உங்களுக்கு. இந்த வக்ர காலங்களில் வந்து நீங்கள் டைவர்ஷன் ஆகாமல் படிச்சிங்க அப்படின்னாலே நல்லா இருக்கும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு நீங்கள் புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் செல்ஃபோன் எடுத்து புக்குக்குள்ளே வச்சு இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்காம இருக்கணும். ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் பெறும்போது அதாவது அந்த கடவுளுடைய பரிபூரணமான இது இருக்கும். ஞாபகத்திறன், நல்ல அறிவு கூர்மையெல்லாம் இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது படிக்கணுன்னாலும் அதுலேயும் நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுலேயும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மற்றவங்க ஒர்க்கு முடிக்காமல் இருந்தால் அதையும் சேர்த்து வாங்கி ஒர்க் முடித்து கொடுக்கக்கூடிய டைப்பு தான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, வாலண்டரியாக போய் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால் இந்த கஷ்டம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இயற்கையாகவே அது அமைப்பு வந்துடுது. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போட்டாலும் அதோடைய பலன்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்காக அதிகமாக உழைத்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. பொதுவாகவே இந்த கடகராசிக்கு வந்து கடகராசி மேலே மற்றவர்கள் வந்து கொஞ்சம் ஜெலஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல நிர்வாக திறமை, கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிர்வாக திறமை அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒர்க்கு பார்க்குறீங்களோ அதில் நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒர்க்கை எப்படி முடிக்கணும் அப்படின்னு நல்ல பிளானிங் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சால் இப்படி தான் அப்படிங்கிறத, அதாவது முன்னாடி, அதாவது வருங்காலத்தில் வரக்கூடியதை வந்து முன்னாடியே நீங்கள் கணிச்சிருவீங்க. ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை கணித்து நீங்கள் அதை செயல்படுவீங்க. அதனால் வந்து உங்கள் மேலே மற்றவங்க ஜெலஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது. சனி வக்ர பார்வையோட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறது இருக்குது. வீட்டில் வந்து பெரியவர்கள்கிட்ட சொல்லி என்ன செய்யணும், சுற்றி போட சொல்லுங்கள் இந்த மாதம் வந்து. ஏன்னா வக்ர காலங்கள், அது இல்லாமல் வந்து இந்த மாதம் பிறக்கும் போதே சனி சந்திரன் சேர்க்கை, அதாவது ஒரு புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதனால் அது பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது, செயல்படுத்தும் போது அதில் வெளியில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய வெல்விசர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு அல்லது பெரியவங்க கிட்ட மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை செய்யுங்க. அது செஞ்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்திலையும் சொல்லுங்கள். அது வெளியில் சொல்லும்போது சம்டைம் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது சூப்பரான மாதம். நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குங்க. பெண்கள் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீடு கட்டக்கூடியது இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். தேக ஆரோக்கியம் இருக்கும். இது வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் கூட அதில் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு உண்டான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே மாதிரி ட்ராவல் டூர் போகிறதுக்கு உண்டானது இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து குருவோடைய வழிபாடு கிடைக்குங்க. குருநாதருடைய வழிபாடு, அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. புரட்டாசி மாதம்னால முன்னோர்களுடைய வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்குங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த மாதம் வந்து அதாவது கேதுவும் புதனும் வந்து கோச்சாரத்தில் சூரியனும் புதனும் எப்போல்லாம் கோச்சாரத்தில் சேருதோ அப்போல்லாமே வந்து அரசியல்வாதிகள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுவும் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ குரு உங்களுக்கு வக்ரமாக இருக்குது. வக்ரத்தோடைய கேது பார்க்குறது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே கவனமாக இருக்கணும். கூட இருக்கவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் நம்பக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனத்தோடு பேசுங்க. இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் அதை திரிச்சு விட்டுருவாங்க. அதனால அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து உங்கள் பக்கம் இருக்கும். அதே மாதிரி தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வர்றதுக்கு உண்டானது இருக்கும். முக்கியமாக கடகராசி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஒரு சிலருக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கைகூடி வரும். அதை பேசி நல்ல விஷயங்கள் சுமூகமாக முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதர வழி நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். சகோதரன், இளைய சகோதரனோ அல்லது சகோதரியுடைய ஆதரவுகள் அதிகமாக
கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி காதலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கவனமாக இருங்க. முக்கியமாக முன்பின் தெரியாதவங்ககிட்ட கம்யூனிகேஷன்ஸு, அதாவது ஒரு வீடியோ காலில் பேசுகிறது, மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டாகிராமு, இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப கவனம் தேவை. சனியும் வந்து உங்களுக்கு வக்ரமாக இருக்கனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். அதேமாதிரி வெளியில் போகும்போது பெண்கள் வேலைக்காக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட நீங்கள் சொல்லிட்டு போங்க. அது ரொம்ப நல்லது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது. கடக ராசிக்கு லக்கி டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி, அதாவது செப்டம்பரில் வந்து 20ஆம் தேதியும், அக்டோபர் வந்து 2, அதே மாதிரி 11ஆம் தேதியும் வந்து லக்கி டேட்ஸு. லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீனு, அதே மாதிரி லைட்டு ப்ளூ. இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப லைட் ப்ளூ அப்படின்னா டார்க் ப்ளூ கிடையாது, லைட் ப்ளூ அல்லது ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக ஒரு முடிவு எடுக்கிறது அல்லது வந்து யாரையாவது மீட் பண்ண போகிறீங்க, முக்கியமான விஷயங்களுக்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த கலரு, இந்த டேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டு ப்ளஸ் கூட இதுவும் சேர்க்கும்போது சிறப்பான பலன்களும் கூடுதலான பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க. செவ்வாய்க்கிழமையும் சதய நட்சத்திரத்துலையும் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இருக்குது. இது வந்து சிறப்பு அப்படிங்கிறத விட ஜாக்பேட் அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு 11 கூடைய புதனும் 2 கூடைய புதனும் ஆட்சி பெறுறாரு. 2ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறுறாரு. அதாவது செப்டம்பர் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல காசு பணம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே பணமாகவே உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக அந்த கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னா கூட இந்த மாதம் வந்து நீங்கள் நிறைய சேர்த்து வச்சுக்கணும். அவ்வளோ காசு, அதாவது நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுவும் சூப்பர். தொழில் மூலிமா நல்ல லாபம், நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், இது எல்லாமே வரப்போகுது இந்த மாதம். இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கண், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல் எல்லாமே எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா பணத்தை நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய இது. ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்து குரு அவர் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2 கூடையவரும் 11 கூடைய புதனும் ஆட்சி உச்சம் பெறாரு. இது வந்து எவ்வளோ அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தொழில் ரீதியாக ரொம்ப நல்ல அமைப்புகள். அது இல்லாமல் உங்களுக்கு 10ஆம் அதிபதி இந்த 18ஆம் தேதிக்கு 20ஆம் தேதியில் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ராஜயோகம், அதாவது நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது. அப்போ தொழில் ரீதியாக ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக பெரிய லாபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மந்தாக இது இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கலாமானா அந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியும் இப்போ என்ன திசாபுத்தி போகுது இதை எல்லாமே வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்குங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தொழிலில் வந்து நிறைய லாபம், அதாவது இவ்வளோ நாளாக தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போகும். பார்ட்னர்ஷிப்போடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஏற்கனவே இருந்த பார்ட்னர் விலகுனாலும் இன்னொரு புது பார்ட்னர் கிடைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு முதலீடுகள் வந்து இல்லைன்னா கூட புதுசாக பார்ட்னர் வந்து முதலீடு நான் போடுறேன் ஆனால் தொழிலை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படிங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும். ஆல்ரெடி நீங்கள் தொழில் நல்லா போயிட்டு இருந்தாலும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழிலில் நல்ல லாபமும் நிரந்தர வருமானமும் உறுதியாக உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து நல்ல ப்ரொமோஷன்ஸ், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நல்ல இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்காக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், உடனடியாக கிடைக்கும்.
உங்களுக்கு ராசி அதிபதியே 2ஆம் இடத்துல தான் இருக்கார். பணம் வந்து பல வகையில் கொட்டும். அதே ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் 2ஆம் அதிபதியும் சேர்த்து பார்க்குறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது. யாருக்கெல்லாம் குருவோடைய திசாவோ அல்லது புத்தியோ, புதனுடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்கோ அவங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு, திடீர்னு ஒரு புதையல், லாட்ரி இது மாதிரி கிடச்சிரும். நீங்கள் ஈஸியாக பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் போடாமல், எஃபர்ட் போடாமையே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்குது. படிப்பில் இருக்கவங்களாம் நல்ல ஞாபகத்திறன், புத்தி கூர்மை, பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பீங்க. இப்போ வந்து இந்த சனியோடைய பார்வை வந்து என்னென்னா உங்களை வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்து படித்தாலே எல்லா விஷயத்தையுமே கேதர் பண்ணி நல்ல மார்க் எடுத்துருவீங்க. ஆனால் அதை கூட செய்ய முடியாத மாதிரி உங்களுக்கு சனி வந்து அந்த வக்ர பார்வை வந்து இருக்குது. அதனால சோம்பேறித்தனம் அல்லது வந்து என்னென்னா வேறு பார்த்துட்ருப்பீங்க. ஏதோ ஒரு நாள் தூக்கம் வரும், புக்கை எடுத்தாலே தூக்கம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் சம்டைம் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. சனியோடைய பார்வையினால் அது சுறுசுறுப்பு தான். அந்த சனி சந்திரன் அப்படின்னாலே என்னென்னா, சனின்னா சோம்பேறித்தனம், சந்திரன்னா நீர். படிக்கும்போது தூக்கம் வருதுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து படிங்க. இதுதான் பெஸ்ட்டு பரிகாரம். நீங்கள் இதுக்காக கோவிலுக்கு அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து கடவுளுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு அனுகிரகமும் எப்போவுமே இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த டைமில் வந்து படிக்கணும். படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுவும் 10th +2 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நல்ல ஆர்வம் இருந்துச்சுனாலே நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட முடியும். சனியோடைய பாதிப்பு பெரிய லெவலில் இருக்கிறதால கவலைப்படாதீங்க. குருவோடைய வக்ர பார்வையும் உங்களுக்கு இருக்கனால பிரச்சனைகள்லாம் இல்லை. நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க. அதாவது 4ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கார். 4க்குடைய செவ்வாய் வந்து 11ல் இருக்கார். படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். அந்த செவ்வாயுடைய பார்வை புதனுக்கு இருக்குது. நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்னு செலக்ட் பண்ணி படிக்காதீங்க. ஓவராலாக ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களுடைய தியரி என்னமோ எழுதுங்க. நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. அதே மாதிரி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து 10 மணினா 9:59க்கும் வர மாட்டாங்க, 10:01க்கும் வர மாட்டாங்க. 10னா 10 மணிக்கு தான் வருவாங்க. எக்ஸாக்ட் அப்படிங்கிறது எல்லா ராசியை விட சிம்ம ராசிக்கு தான் அதிகமாக பொருந்தும். ஆனால் கால சூழ்நிலை என்ன தெரியுங்களா, இந்த சனியோடைய பார்வை வந்து உங்களை டைமுக்கு வந்து எங்கேயுமே போக விடாது. அதை எல்லாமே மீறி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும். நீங்கள் டெய்லி ஞாபகம் வச்சுக்கணும். அது சக்ஸஸ் ஆகவும் இருக்கும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல சூப்பரான மாதம். தன சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட அதில் பண்ணுங்கள். ஒரு புதுசாக முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பெரியவங்கக்கிட்டேயோ அல்லது அதில் யார் நல்ல இதாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இடம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களுக்கு உண்டான பங்கு பிரிக்காமல் வந்து அந்த ஷேரெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது. இவ்வளோ நாளாக கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த கமிட்மெண்ட் அத்தனையுமே நீங்கள் வந்து என்னென்னா ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கு அதிகமாக இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை பார்க்கும்போது அதுக்குண்டான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். முக்கியமாக வந்து படித்து முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸு, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. எதிர்பார்த்துட்ருங்க. நல்ல மாற்றமும் நல்ல ஒரு விஷயமும் உங்களுக்கு வரும். எதிர்பார்க்காத ஒரு பதவி தன்னால் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். முக்கியமாக கவனமாக இருக்கிறது தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 6 கூடிய சனி வக்ரத்தோடு இருக்கார்.
முக்கியமாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். சிம்ம ராசி வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டான ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட ஹெல்த்தை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, அலட்சியப்படுத்துவீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. உங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனடியாக இது பண்ணணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது, அதில் கவனமாக இருங்க. சொத்து பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸ் வழக்கில் சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இந்த சனியுடைய பாதிப்பு இருக்கனால அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. காதல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து என்னென்னா கொஞ்ச நாள் இருந்தீங்க அப்படின்னா அதை கடந்து வந்துட முடியும். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கடந்து வர பழகிக்குவாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல நிர்வாக திறமை இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்த அதாவது தப்பாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக சரி பண்ணிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கனால ஒரு பெரிய எதையுமே ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அது வந்து பிளெஸ்ஸிங்ஸு. இதை அப்படியே உங்களோட லைஃப் லாங்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கி கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன், அதுக்கப்புறம் எல்லோ, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி கலரு. அதே மாதிரி லக்கி டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து 19ஆம் தேதி, செப்டம்பர் 19ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதியும் அக்டோபர் 10ஆம் தேதியும் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸாக இருக்குது. இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த டேட்ஸில் எடுங்க. அதே மாதிரி முக்கியமாக எதையாவது மீட் பண்ண போகிறீங்க, யாராவது மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் நான் சொன்னேன் இல்லை லக்கி கலர்ஸ், அதில் ட்ரெஸ்ஸு அல்லது ஒரு கர்ச்சீஃபாவது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு கூடுதலான சிறப்பான பலன்களும் இதுவும் சேர்த்து கொடுக்குங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாத ராசி பலன்கள் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்ங்க. புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி உச்சம் பெறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரனும் உங்களுடைய ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் 2 குடைவர் பாக்கியஸ்தானத்துக்குரியவரும் 2 குடையவரும் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. காசு பணம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த மாதம் சூப்பர். அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து திக்பலம் பெறாரு. அவர் 3க்கும் அஷ்டமத்துக்கும் உடைய நபராக இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு திக்பலம் அடையும் போது நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா பிஸ்னஸ் ரீதியாவோ தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறத தவிர்த்தரணும். ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கோ அதே அளவுக்கு காசு பணம் நிறையா வரும். பட் ஆனால் என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக பண்ணணும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து ஒரு விஷயங்களை பண்ணுவீங்க. ஆனால் புத்திசாலித்தனமாக தான் பண்ணுவீங்க. செம இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதி புதன் தான். ஆனால் இதில் யார் ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட் அப்படின்னா தொழில் ரீதியாக வந்து கன்னிராசி தான். தொழிலில் வந்து என்ன அப்டேட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து கிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து விடாமல் பண்ணவே மாட்டீங்க. அதை கரெக்டாக முடிச்சிருவீங்க அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அதுவும் எஸ்பெஷலி வந்து உத்திரம் அண்டு அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு அதே விஷயங்களே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதை ரீச் பண்ணாமல் விடவே மாட்டீங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதியாக ஆட்சி உச்சம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10 கூடை வரும். அப்போ தொழிலில் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறீங்க. தொழிலில் நல்ல மாற்றம், தொழில் மூலிமா நல்ல இன்கம்மு ஆதாயம் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உண்டு. புதுசாக வேறு எங்கேயாவது வந்து ஒரு டைப் வச்சு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க. புது புது ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் அதே மாதிரி வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனைகள்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும். கொஞ்சம் தூக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டு சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருஷமே முடிய போகுது இல்லையா, என்ன ஒரு 2-3 மாதம் தான் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான எத்தனை அமௌண்ட்டுமே இந்த மாதம் பாடுபட்டிங்கன்னா சம்பாரித்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது.
புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாதமாக தான் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் கனவு கண்டீங்களோ அத்தனையுமே ரீச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூடிய அமைப்புகள், புதுசாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்புகள், தொழில் ரீதியாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணம் உறுதியாக உண்டு. அதாவது பொதுவாக வந்து உங்களுக்கு குரு வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களோட ராசிக்கு ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். குருநாதரை வழிபாடு பண்ணுங்கள், சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்கள், பெரியவங்களாம் மதித்து நடங்க. உங்களுடைய ஃபீல்டில் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வழிகாட்டியாக இருக்கிறாங்களோ அவங்கள எப்போவுமே மதித்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. அது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி இருக்கார், அவர் வக்ரத்தில் இருக்கார். நல்ல வந்து உழைப்பாளிகளுக்கு நிறைய கை மேலே பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். வக்ர காலங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது வக்ரமாக இருந்தால் இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து கேது வந்து இருந்து டிப்ரெஷனை கொடுத்துட்ருப்பாரு. அது எல்லாமே ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா குரு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்திருப்பீங்க. பொதுவாகவே கேது வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க, அதை தடையை தான் உண்டு பண்ணுவார், வேறு எதையும் கொடுக்க மாட்டார். தடை முடக்கடிங்கிறதுல கேது இருப்பார். பட் ஆனால் குரு பார்வை இருக்கிறனால அது பெரிய பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் இந்த மாதம் வந்து குரு வந்து வக்ரமாக போகிறாரு. அப்போ வக்ரமாகி கேதுவை பார்க்கும்போது வக்ரக்கும் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் வந்து சூப்பரான மாதம்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன், அதே மாதிரி நல்ல ஜாப்பு, அதாவது இவ்வளோ நாளாக ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே கிடைக்கும். 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. அப்போ வந்து தொழில் மூலிமா நிரந்தர வருமானம், உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம் இதெல்லாமே கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவே நல்ல காசு பணங்கள்லாம் புழங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல அதாவது வந்து ஒரு சில விஷயங்களை ஈஸியாக உங்களால் பிக்கப் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நாளாக ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இந்த இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பு வருது. நல்ல ஞானம், நமக்கு வந்து இதுதான் வந்து வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய இயற்கையாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உயர்கல்விக்கும் ரொம்ப நல்லா சிறப்பான பலன்கள் தான். உயர்கல்வியில் ஈஸியாக உங்களால் முடிச்சிட முடியும். அதே மாதிரி பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கிறீங்களா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கௌரவமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், அது சக்ஸஸ் ஆகும். புரட்டாசி மாதம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது. கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அதே மாதிரி தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அஷ்டமாதிபதியுடைய பார்வை இருக்குது. தலைவலி, அதே மாதிரி வாந்தி இது மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் பிறக்கும் போதே சனியும் சந்திரனும் சேர்ந்து புணர்ப்பு தோஷமாக மாறுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடக்கூடிய விஷயத்தில் அதாவது பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது ஃபுட் பாய்சனிங்காக மாறும். தேவையில்லாத அதுக்கு செலவு பண்ணணும். இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தாமல் ஏதாவது ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருதா உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி மாத்திரை போட்டு அதுக்கடுத்தடுத்து வேலை பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் அலட்சியமாக விட்டிங்கன்னா நல்ல காலங்கள் போயிடும். அதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய லெவலில் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெலாம் வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம். நிறைய பெரிய பெரிய வாய்ப்புகள், அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் போய் மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது, அது மூலிமா நல்ல ஆதாயங்கள், பாராட்டுகள், அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசியல் சார்ந்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. உங்களுடைய இது வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும். தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க. படித்து முடிச்சுட்டு சர்வீஸ் எக்ஸாம்ஸில் எழுதிட்டுருக்கீங்களா அவங்களுக்குலாம் நல்ல அரசாங்க பதவிகள் கிடைக்கும். அதேமாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யார் ட்ரை பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக இது வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட ஒர்க்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சூப்பராக இருக்குது. இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். பெண்கள் வந்து முக்கியமாக கவனமாக இருக்கக்கூடியது இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில். ஏன்னா 3 கூடையவரும் 8ஆம் அதிபதியும் ஒருவரே ஆகி செவ்வாய்
வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்கள் வேலை பார்க்குற இடமோ அல்லது தொழில் பண்ணக்கூடிய விஷயமோ அங்கே கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கையெழுத்து போடும்போது கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷனில் மிஸ்பிஹேவ் பண்ணுறது, அதாவது உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவி கிட்ட வந்து ஒற்றுமை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இந்த டைமில் நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. புரட்டாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியும் அக்டோபர் 5ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான தேதி. அதே மாதிரி கலர் வந்து பீச் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லோ, ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான கலரு. நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இந்த டேட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. யாரையாவது மீட் பண்ண போகிறது, வெளியில் முக்கியமான ஈவெண்ட்டுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த கலர்ஸில் நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. அல்லது வந்து அதுக்குண்டான கர்ச்சீஃபையாவது நீங்கள் வச்சுக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு சேர்ந்து இந்த விஷயமும் கூடுதலான சிறப்பான பலன்களை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். புரட்டாசி மாதத்தில் வந்து நல்ல இன்கம் சோர்ஸும் இருக்குது. அதே மாதிரி தெய்வீக பலனும் இருக்குது. குரு வக்ரமானாலும் உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகூலம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறுறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரனும் ஆட்சி பெறுறாரு. 2 கூடியவர் பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல படும்போது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான இது கிடைக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதனால் நிறைய எஃபர்ட் போட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கை மேலே பலன் அப்படின்னு சொல்கிறது இந்த புரட்டாசி மாத பலன்களாக அமையுது உங்களுக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.